நேற்று வேளாங்கண்ணி அந்த பொண்ணு ஒன்று சொன்னேன்னா அது வந்து 24 வயசு. அம்மா சொல்றாங்க 10 மணிக்கு எழுந்திரிக்குதுங்க, அதுக்கு யார் காரணம்? அம்மா தானே காரணம். நீ என்னம்மா வளர்த்த? நீ வந்து அதை சொல்ற நாங்கள் அவங்க ஏற்பட முடியும்? நீ தானே அதை பழக்கணும். இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட தான் வருது. 22 வயசுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இல்லையா மாமனார் மாமியார் பிரச்சனை பண்ணிட்டு நீ வேற முன்னாடி குளிக்க மாட்டேங்குதுன்னு வந்து சொல்றான். இதுக்கு எங்க போய் கொடுத்துருக்க? நான் என்ன தெரியுமா சொன்னேன், நீ நல்வாக்கும் பூ வாங்கிட்டு போ, நான் குளிச்சுட்டு ரெடியா இருக்க சொல்றேன்னு. நான் வாரேன். அப்புறம் இது மட்டும்தான் நாங்க பண்ணல. 2 பேரும் சண்டை போட்டுட்டு நாங்க பேசி அனுப்பி எங்களை எவ்வளவு பேச்சு பேசுது. இன்ஸ்டாகிராம்ல வருது. மேடத்தையே அதே கையை முடிச்சுட்டு நான் வந்து பக்கத்துல நின்னா அது என்ன பண்ணிச்சு, தொண்டை அழுது அதை கையை பிடிச்சி நெரிச்சுக்குது. இந்த கையை பிடிச்சி நான் எழுதுறேன், இந்த கையால நெருங்கி என்னால அதை அது வந்து ஒரு 21-22 வயசுல தான் அவ்வளோ வாங்காரமா இருக்கு. எங்களால் அதை பண்ணவே முடியல. நம்ம அந்த புதுத்தர ஸ்கூல் போகிற வழி தான் வீடு. நாங்கள் பேசி நீ வீட்டுக்கு போமா, நீ ரொம்ப ஓவராக இதாக இருக்கிற, அதை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துனா அழுகுது, குழந்தை அழுவதையும் பார்க்க வெறி பிடிச்ச மாதிரி கற்றுது. ஏதோ ஒன்று ஆகிடுனா நம்ம என்ன பண்ணுறது, வச்சு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆச்சுக்கலாமான்னு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி நாங்கள் அனுப்பி விட்டோம். 10 செகண்ட்ல அந்த ஆட்டோ வர திரும்பி வரான். அந்த பொண்ணு இறங்கி எங்கேயோ